ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றினா நேற்று வந்து டிஎன் செட் எக்ஸாம் வந்து எழுதிட்டு வந்தேன். ஸோ எனக்கு வந்து சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இமயம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு துறையூர் கண்ணனூர் பிளேஸில் போட்டிருந்தாங்க. ஸோ காலேஜ் பற்றி பெருசாக எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ என்னோடய இஷ்யூஸ் வந்து கொஷின் பேப்பர் தான். எப்படி சொல்கிறது, ஸோ கடைசியாக வந்து 2018 தான் வந்து டிஎன் செட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் 7 இயர்ஸ் கழித்து ஸோ 2025 தான் இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்கோம். ஸோ எத்தனை பிஜி படித்த கிராஜுவேட்ஸ் வந்து அதுக்கப்புறம் பாஸ் அவுட் ஆனாங்கன்றது எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. பட் இத்தனை பேருக்கு கிராஜுவேட்டே வந்துட்டாங்க. ஸோ கொரோனாவில் வந்து 2-3 வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுட்டா கூட, ஸோ எத்தனை பேர்த்துக்கும் எக்ஸாம் வந்து இந்த டைமில் தான் நடந்திருக்கு. அதுவும் அப்ளிகேஷன் வந்து 2024 ஃபெப்ரவரியே வந்து நாங்கள்லாம் ஃபில் பண்ணி இது பண்ணியிருந்தோம். ஸோ ஜூனில் நடக்கும், ஜூலையில் நடக்கும்னு எதிர்பார்த்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் வந்து இப்போ தான் வந்து மார்ச் 9th எழுதிட்டு வந்திருக்கேன். மார்ச் 8 சில பேர் எக்ஸாம் எழுத போயிருந்தாங்க. ஸோ எப்படியோ கண்டக்ட் பண்ணிட்டாங்க இத்தனை வருஷம் கழிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இதில் பிரச்சனை அப்படின்னா, கொஷின் பேப்பர் தான். கொஷின்ஸ் வந்து பேப்பர் 1 வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. கொஷின் பேப்பர் வந்து கொஞ்சம் இந்த கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. என்ன விஷயம் அப்படின்னா, கொஷின்ஸ் வந்து தப்பாக இதாக இருக்குது. தப்பானா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது. தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தா தான் புரிகிற மாதிரி இருக்குது. பேப்பர் 1க்கு ஓகே. பேப்பர் வந்து பார்ட் 2ல், தட் இஸ் பேப்பர் 2ல் பார்க்கும்போது பேசேஜ் ரீடிங் இந்த மாதிரி இருக்குது, காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி. காம்ப்ரிஹென்ஷன் யூஸ்வலி வந்து 95th கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 100 கொஸ்டின்ஸில் முடிப்பாங்க. 100 கொஸ்டின்ஸில் லாஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னென்னா 13th கொஸ்டினில் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாம் ஓகே. பட் பேசேஜ் வந்து ஆன்சர் பண்ணுங்கன்றாங்க. நான் எந்த பேசேஜே அந்த கொஷினில் இல்லை. ஸோ சரின்னு சொல்லிட்டு அதை புக் மார்க் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின்ஸ்லாம் பண்ணிட்டு போகும்போது 98th கொஸ்டின்ஸில் வந்து பேசேஜ் இருக்குது, அதில் ஆன்சர்ஸ் இருக்குது. அந்த பேசேஜ் படித்தா தான் 13th கொஸ்டினுக்கு வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ எதுக்கு வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் போட்டு வச்சுருக்காங்கன்னு புரியல. கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்திருக்கலாம். ஸோ இந்த அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் கொஷின் அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து. ஸோ நான் வந்து ஹாலில் இன்விஜிலேட்டர்கிட்ட கேட்டப்போ எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து இப்படி சொல்லிட்டாங்க அவங்க பிளாங்காக ஈஸியாக. பட் அதை நம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை கிராஜுவேட்ஸ். நெட் எக்ஸாமில் தான் அவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா செட் எக்ஸாம்லேயும் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி? அதே மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து நான் பார்த்த வரைக்கும்னா கொஷின் ஓகே அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சில ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சர் இதுதான் தெரிகிறப்போ இந்த ஆப்ஷன் வந்து இல்லைன்றப்போ அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன் அதில் இருந்திருக்கும். 4ல் 1 கரெக்டாக ஆப்ஷன் இருக்கணும், அது இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் வந்து லிட்ரேச்சராக வந்து கொஷின்ஸ் வந்து பாதி தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லாம் அந்த கிராமர் டீச்சிங், அப்புறம் லிங்குவிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் நிறையா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல். ஓகே தான்ற மாதிரி இருக்குது. அண்டு பேப்பர் 1லேயும் நான் பார்த்தது வந்து ஒரு கொஷினில் வந்து 1ல் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு 2 ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிற மாதிரியும், இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து மார்க்ஸ் வாங்கியிருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து என்னென்னா 2 பேரோட மார்க்கும் சேர்த்தா ஒரு டோட்டல் வரும். அந்த டோட்டலில் வந்து பாதிக்கு பாதி தான் இவங்க வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு பர்சன் வந்து பர்சன்டேஜ் கொடுத்தாங்களே அதை கண்டுபிடிக்கணுமானா அது கிடையாதான். ஸோ இந்த கொஷினே வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கடைசி வரையுமே அதுக்கு நான் சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் வந்து ஆப்ஷனை வந்து போட்டு வந்த மாதிரி தான் இருந்திருக்கு. 2 பேரோட சப்டோட்டலையும் கண்டுபிடிக்கணுன்னா 2 பேரோட மார்க்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அது தெரியவே இல்லை. சரி, ஒரு டோட்டல் கொடுத்துட்டு ஒரு பையனோட மார்க் கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த பையனோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த ஒரு சம்முக்கு வந்து நாங்கள் ரொம்ப நேரம் டைம் பண்ணுற மாதிரி இருந்தால்
அடுத்த கொஷின்ஸ்லாம் எப்போ பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு இது பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. பட் இந்த கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இத்தனை வருஷம் கழித்து வந்திருக்கு, எக்ஸாம் நடக்குது அப்படின்னா கொஷின் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு போகிறப்போ அந்த இடத்துல வந்து கொஷின் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணாத மாதிரி, ப்ராப்பராக அலைன் பண்ணாத மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து அடுத்து ஒன்று வந்து அப்ளிகேஷன் நான் போடும்போது எம்எஸ் யூனிவர்சிட்டியில் வந்து போட சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. அந்த போர்ட்டலில் தான் போய் அப்லோட் பண்ணியிருந்தோம், மனோன்மணியம் சுந்தரன் யூனிவர்சிட்டி. ஆல் ஆஃப் அ சடன் வந்து திடீர்னு வந்து இது டிஎன்டிஆர்பி வந்து இது பண்ணுறாங்கன்றப்போ இடையில வந்து என்ன ப்ராப்ளம் பாலிட்டிக்ஸ்னு தெரியல. பட் ஆல் ஆஃப் அ சடன் வந்து டிஎன்டிஆர்பிக்கு மாறி இருக்கு. அண்ட் எக்ஸாமும் வந்து ஆல் ஆஃப் அ சடனாக எங்களுக்கு தெரியுது. அப்போது கொஞ்சம் கஷ்டம். அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தான் போடுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா, நான் காலேஜ் பற்றி சொல்லணுன்னா ஓகே, லேப்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, சிஸ்டம்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணிச்சு, இஷ்யூஸ்ன்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. செக்யூரிட்டி செக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த காலைல இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாம் மார்னிங் பேட்ச்ன்றனால சீக்கிரமாக போய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு அது இருக்கணும்னு இத்தனை பேர் வராங்க, அவங்களாம் அவசர அவசரமாக சாப்பிட்டு போகிறாங்கன்னா ஃபுட்டு ஒரு ப்ராப்பராக இருக்கணும்ல, ஃபுட்டு ப்ராப்பராக இல்லை. அடுத்து வந்து ரெஸ்ட் ரூம் வந்து க்ளீனாகவே இல்லை, ஒரு டஸ்ட்பின் கூட இல்லை. லைக் நாப்கின்ஸ்லாம் யூஸ் பண்ணி அங்கே போட்டு போயிருக்கிறாங்க. இதை வந்து அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் சரி பண்ணணும். ஏன்னா நிறைய பொம்பளை பிள்ளைங்கள்லாம் படிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்வியஸ்லி யார் தான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கல. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் ப்ராப்பராக இருந்தால் நல்லா இருக்கும். என்னோடய இது வந்து இவ்வளோ தான். பட் அந்த பிளேஸ் வந்து நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் அட்மாஸ்பியராக வந்து காலேஜ் கேம்பஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஊரே சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் போய் பார்க்குற அளவுக்கு நல்லா இருந்தது. அண்ட் அங்கே நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது எங்கே சுற்றி பார்த்தாலும். ஸோ இதுதான் வந்து என்னோட டிஎன் செட் எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நல்லா பண்ணியிருக்கேன். ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்றதை பார்க்கல. ஏன்னா சரி, அப்ளிகேஷன் போட்டு ப்ரிப்பேர்டாக இருந்த டைம்லையே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சிலாம் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ப்ரிப்பேர்டாக இருந்தேன். இப்போது ரிவைஸ் பண்ணக்குள்ள டைம் இல்லை, பேப்பர் 1 மட்டும்தான் ரிவைஸ் பண்ண டைம் இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம், ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். ரிசல்ட் பாசிட்டிவாக இல்லைன்னா மறுபடியும் முயற்சி பண்ணுவேன், அவ்வளோதான். தேங்க்யூ.